எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே இப்ப என்ன உனக்கு என்ன பேசுனேன்ட்ட நானே வேலை இருக்குன்னு 1008 டென்ஷன்ல இருக்கேன் சும்மா பேசணும் கூட்டிட்டு வந்திருக்கா விடு நான் என் தங்கச்சி பார்க்க போறேன் இங்க பாரு டாப்ஸ் நான் உன்கிட்ட பேசியே தீரணும் நான் கேட்க கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு ஆமா இவர் பெரிய கொஸ்டின் அப்படியே கேள்வியே கேட்டு தள்ளிடுவாரு உன் கேள்விக்குலாம் என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு பதில் மட்டும் சொல்லாம போனா அந்த வீட்டுல எல்லாரும் கூப்பிட்டு விடுன்னு சொல்லிவிட்டேன் இப்ப எதுக்கு உனக்கு இப்படி பேதி இருக்குது ஆமா மண்டபத்துல வச்சு நம்ம அத்தை நீ கூப்பிட்டோன்னு சொன்னல அது உண்மையா பொய்யா எப்ப சொன்னவன்ட்ட அட டாப்ஸ் என்னது எப்ப சொன்னியா ஆமா உன்கிட்ட நான் எப்ப சொன்னேன் மண்டபத்துல உன்னை பார்த்தனே கூட எனக்கு இல்ல நானே ரொம்ப பிஸியா இருந்தேன் நடந்தது என் தங்கச்சி கல்யாணம் நீ அங்கங்க வெட்டியா சுத்தி தெரிஞ்சிருப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது டோப்ப மண்டை ஊதா மண்டை கலர் மண்டை சரி என் மண்டையிலே உனக்கு எதுக்கு இப்படி பயணம் போகுது பின்ன டோப்ப மண்டை நீ தானே இனி அந்த ரூமுக்கு போன்னு சொன்ன அதுவும் அத்தை கூடியான்னு சொன்னியா இல்லையா நானும் உன் பேச்சு கேட்டுட்டு அந்த ரூமுக்குள்ள போனேன் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் எனக்கு வேலை இருக்கு உன் கதையெல்லாம் என்னால கேட்க முடியாது டோப்ப மண்டை இப்ப மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லல எல்லாரும் கூப்பிட்டு போடுவேன்னு சொல்லிவிட்டேன் என்ன விளக்கம் வேணும் உனக்கு உன்னை அடிச்சது ஒண்ணு நான் இல்ல அட டோப்ப மண்டை அப்போ நீ தான் அடிச்சிருக்கா நான் தான் உன்னை அடிக்கலாம் சொல்லியல நான் அடி வாங்கினேனே உன்கிட்ட சொல்லல உனக்கு எப்படி தெரியும் நீ சொன்னல சொல்லல நீ தான் சொன்ன மாதிரியே இருந்துச்சு இருக்கும் உனக்கு நல்லா இருக்கும் அப்போ நீ தான் அந்த ரூம்குள்ள போச்சுட்டு பின்னாடியே வந்து அடிச்சிருக்க என்ன பேதி எட்ட டோப்ஸ் மண்டை உனக்கு எதுக்கு இந்த கொலவெறி நீ எதுக்காக அடிச்சா ஆடியா அத பத்தி எனக்கு தெரியாது நடிக்காத நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கூட அத்தை ரூமுக்கு நீ போன்னு சொன்னோன்னே அத்தை தான் வந்து நீ அடிச்சிட்டான்னு நினைச்சிட்டேன் இப்போதானே தெரியுது நீ அடிச்சு படுக்க வச்சது காரணம் நீ தானே ஆமா எதுக்காக நீ அடிச்சா இனி அந்த ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்தா எதுக்காக நான் என்ன தப்பு பண்ணேன் டோப்பா மண்டை அத பத்தி எனக்கு தெரியாது எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் இப்ப மட்டும் நீ சொல்லாம போனான்னு வச்சுக்க மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு சொல்லிவிடுவேன் எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் டோப்பா மண்டை நீ எதுக்காக நீ அடிச்சா நீ என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னால எதுக்காக நீ அப்படி சொன்னா என் தங்கச்சி கல்யாணம் நடக்கல உனக்கு என்ன பிரச்சனை உன்னை வெளியே விட்டாச்சுன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினைச்சிட்டு தான் நான் அடிச்சேன் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணுங்கிறது எங்க அம்மையோட கனவு எங்க அம்மா கனவை நிறைவேற்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அதனாலதான் உன்னை அடிச்சு படுக்க வச்சுட்டு போனேன் இப்ப என்ன அதுக்கு உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னா என்கிட்ட நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போண்டி தானே டோப்பா மண்டை ஆனந்த் குழந்தை கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்டியே எதுக்காக நீ இப்படி பண்ண நீ கல்யாணத்தை நிறுத்த கூடாதுன்னு அப்படி பண்ண இப்ப என்ன இப்போ என்னையா நீ அடிச்சு போட்டு நான் 1 மணி நேரம் மயங்கி கிடந்திருக்கேன் கல்யாணம் நடந்ததே எனக்கு தெரியாது எனக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பார்த்திருப்பா நான் ஒன்னும் ரொம்ப அடிக்கல லேசா தான் அடிச்சேன் நானே கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்து பார்க்கட்டு தான் வந்தேன் அதுக்குள்ளேயே நீ வெளியே வந்துட்ட நீ வெளியே வராம இருந்தா நானே வந்து திறந்து விட்டுருப்பேன் நல்லா திறந்து விட்டுப்பா டோப்பா மண்டை அப்படியே என்னையே அங்க விட்டுட்டு எல்லாரும் மறந்து பேத்திய என்னை கொல்லலான்னு பாத்திருக்கா நீ இங்க பார் தேவையில்லாமலாம் பேசிட்டு தெரியாத என் தங்கச்சி மேல உனக்கு என்ன பொறாம அவ கல்யாணத்தை எதுக்காக நிறுத்துன்னு சொன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறத தடுக்கலான்னு பாத்துக்க அப்படிதானே டோப்பா மண்டை நான் எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னேன் தெரியுமா எதுக்காக சொன்னா எதுக்காக சொல்லியிருந்தாலும் என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ எப்படி சொல்லலாம் நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம் உனக்கு தெரியாதோ ஒரு கல்யாணம் முடியாது எவ்வளவு பெரிய விஷயம் அதையே நிறுத்தலாம் நீ சொன்னவரை உன்னை எப்படி விட முடியும் அதுக்கு தான் உன்னை அடிச்சு படுக்க வச்சிருந்தேன் என் தங்கச்சி கல்யாணமா நல்லபடியா முடிஞ்சிட்டு உன் திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படியா என் திட்டத்தை முறியடிச்சிட்டியோ இனிதான் உனக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியும் அப்படி என்ன நடந்துரும் என் தங்கச்சி அவ புருஷனா நல்லபடியா வாழதான் பரவ ஆமா ஆமா வாழ்வாவ என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு பொறாப்பிடிச்சிட்டு இருக்கியோ அதனால தான் அப்படி செஞ்சியோ நீ செஞ்சதை விட நான் செஞ்சது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது ஆமா ஆமா கிடையாது வாயை மூடிட்டு பேரு நீ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் நீ வாயை மூட்டு டோப்பா மண்டை இல்லன்னு வச்சுக்க நீ செஞ்சதை எல்லாத்திலும் சொல்லிவிடுவேன் சொல்லு நீ சொன்னதே நான் சொல்லியே யார் மேல அதிகமா தப்பு இருக்குன்னு அவி சொல்லட்டும் வந்துட்டா டோப்பா மண்டை இவதான் நீ அடிச்சு படுக்க வச்சிருக்கா நான் கூட அந்த கிழவிதான் நீ அடிச்சு விட்டு நீ அதை போட்டு பாடா பட்டி இவ்வளவு நேரம் கொஸ்டினா கேட்டு வந்திருக்கேன் நான் இந்த டோப்ஸுக்கு நல்லதான் ஜெயிலானி போய் சொன்னேன் அவ எனக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிருக்கா இவ்வளவு பண்ணிட்டு நான் தான் நல்லவன்னு சொல்லிட்டு போறா வச்சுக்கிட்டே இவள அவ தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நான் போய் அக்கறையோட சொன்னேன் அதுவும் நானா போய் சொன்னதில்ல அவர் சொல்ல சொன்னாரு நான் போய் சொல்லியிருக்கேன் இப்ப கூட அவரை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் வாயை மூடிட்டு இருக்கேன் அவருக்கு இந்த கல்யாணத்துல ஒரு துளி கூட இஷ்டம் இல்லைன்னு சொன்னா இவன் மூஞ்ச கொண்டு எங்க வச்சுக்கிடுவான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரியதானே போகுது பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள வெடிக்க தானே போகுது அப்போ நான் யாரு எதுக்காக சொன்னேன்னு தெரியும் டோப்பா மண்டைக்கு அன்னைக்கு இருக்கு
மாண்டையில இருக்க டோப்பாவை கழட்டி பிடி. என்னையவ அடிக்கிறா, அன்னைக்கு நான் உன்னை அடிக்கிறேன் பாரு அடி. அஸ்வின், அந்த சுப்பிரமணிய ஏதாவது பண்ணணும்டா. அவனை ஆளை வச்சு தூக்கணும்டா. இல்ல அஸ்வின், இத நம்ம பண்ணணும்னு தெரியக்கூடாது. அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. அவனை அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சி வாயெல்லாம் உடைச்சு விடணும்டா. அவன் ரொம்ப பேசுறான் அஸ்வின். உனக்கு தெரியாதுடா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அதுவும் எப்படி தெரியுமா? சந்தோஷமா பேசிட்டு இருக்கான்டா. அந்த பொண்ணும் என்கிட்ட பேச மாட்டேங்குது. அவன் பெரிய இவன் மாதிரியே அவன்கிட்ட போய் பேசுது. ரொம்பவே எரிச்சலா இருக்குடா. அஸ்வின், உனக்கு ஏதோ புரியுதா இல்லையா? ஏன்டா இப்படி மொரமண்ட மாதிரி கேள்வி கேக்குற? இல்ல அஸ்வின், அவன் கூட பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கு ஏதாவது நான் ஒண்ணு பண்ணியே ஆகணும். அதான் சொன்னனே, அவனை அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணலாம்டா. இதுக்கு மேல அவனை சும்மா விட்டு வச்சா சரி வராது. நான் கெட்டிக்க போற பொண்ணு அவ கூட நீ பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்படிதான் பேசுவேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, திமிரா கல்யாணம் நடந்தா பாக்கலான்னு சொல்றான். அவனை விடக்கூடாது அஸ்வின், ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். அஸ்வின், அப்ப நான் யாருடா? என்னது, அவனும் ஃப்ரெண்டு, நானும் அவனுக்கு வெறும் ஃப்ரெண்டு தானா? ரொம்ப நல்லா இருக்கு அஸ்வின். இத்தனை வருஷம் பழகின என்னை விட அவன் உனக்கு முக்கியமா போயிட்டானோ? இங்க பாரு அஸ்வின், அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்ற வேலையை விட்டுரு. அவன் எனக்கும் எதிரி, உனக்கும் எதிரிதான். அவன் கூடலாம் பழக்கம் வச்சுக்காத. அவன் தான்டா மண்டபத்துல வச்சு டென்ஷன் பண்ணிட்டான். அந்த பொண்ணு என்னை டென்ஷன் பண்றா. பேசாம இருக்கவ எல்லாரும் கூட பேசாம இருக்க வேண்டியதானே? அது என்ன அவன் கூட போய் பேசுறா? நான் பேசுனா என் கூட பேசவே மாட்டா. உடனே எங்களுக்கு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்ல போறேன். அஸ்வின், எனக்கு அதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம்தான். துர்காதா எனக்கு மனைவியா வரணும்னு நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். அதனால அவளை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதுடா. எனக்கு தெரியும் அஸ்வின், எப்ப எதை செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த சொத்தை எப்படி எழுதி வாங்குறேன்னு பாரு. ஆமா அஸ்வின், அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இல்லடா, அவன் இருந்தானா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. அவனை முதல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. நீ சொல்றது சரிதான்டா, ஆனா அவன் மேல எனக்கு பயங்கர கோபமா இருக்கு. இன்னைக்கு என்னைய அந்த பொண்ணு முன்னாடி டென்ஷன் பண்ணிட்டான்டா. ஏ மாப்பிள்ளை மாப்பிள்ளை, ஷோ இந்த ஆள் வேற எப்ப பார்த்தாலும் தண்ணியை போட்டுட்டு வந்துடுறாரு. மாப்பிள்ளை ஒன்னதாயா, இங்க பாரு. என்ன மச்சான்? மாப்பிள்ளை, இன்னைக்கு பெரிய மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு ராத்திரி நம்ம 3 பேரும் மொட்டை மாடியில. அஸ்வின், அந்த ஆளுக்கு தான் அறிவில்ல, உனக்கு என்னடா? ஊனா அந்த ஆளு சரக்கு வாங்கி வச்சுட்டு கூப்பிடுறாருடா. அதுக்குதான் இப்படி ஊ ஆன்னு சொல்லிட்டு தெரிவாரு. அவருக்கு என்னைய பார்த்தா ஆல் டைம் குடிக்கார மாதிரி தெரியுது போல. அதனால எப்ப பார்த்தாலும் குடிக்கவான்னு கூப்பிட்டுட்டே தெரியுறாரு. அஸ்வின், நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் உனக்கு புரியலையா? நம்ம நல்லவனா இந்த வீட்டுல நடிச்சாகணும். அதனால தெரிஞ்சோ தெரியாமலையோ எதையும் கையில தொட்ட கூடாது. அப்புறம் அதுவே நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்பிடும் பாத்துக்க. அஸ்வின், போன மரத்துக்கு அடியில நின்று பாலையே குடிச்சாலும் இந்த உலகம் கல்லுன்னு தான் சொல்லும். அத முதல்ல நீ புரிஞ்சிக்க. இந்த ஆள் பக்கத்துல போய் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் நம்மள குடிக்காரன்னு தான் நினைப்பாங்க. எனக்கு இவர்கிட்ட பேசவே இஷ்டம் இல்ல. வந்து சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை, என்னட யோசிக்கா? மொட்டை மாடியில மொட்டை மாடியோ குட்டை மாடியோ நான் எங்கே வரல.
நீங்க முதல்ல போங்க இங்க இருந்து. மாப்பிளே அப்படின்னா ரூமுக்கு வரட்டுமா? என்கிட்டயேவா எனக்கு தெரியாததா? இப்படி நீங்க சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா? எனக்கு எல்லாம் தெரியும். மாப்பிள்ளை எந்த பிராண்ட் அடிப்பாருங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். ஷோ கடவுளே. மாப்பிளே யோ போறீரா இல்ல என்கிட்ட ரெண்டு வாங்க போறீரா? மாப்பிளே என்னடே உன் அக்கா புருஷன் இல்ல நானு, வருங்காலம் மாமாடே. மாமா மாமாவது கோமாவாது. போறீங்களா இல்ல 4 மிதி மிதிக்கட்டுமா? சே இந்த ஆளால ஒரு தலைவலியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் மொட்டை மாடியில ஆணு வந்துடுறாரு. இத பாக்குறவன் கேட்கறவன் என்ன நினைப்பான்? இந்த ஆள் கூட சேர்ந்து நானும் குடிச்சிட்டு இருக்கேன்னு நினைப்பான். நானே இந்த வீட்டுல நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஆள் என்னடானா எனக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துருவான் போல இருக்கு. அஸ்வினே இந்த ஆள் கூப்பிட்டானு எங்கேயும் போவாத. நம்மள குடிக்க வச்சு எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவான். அதனால கேர்ஃபுல்லா இரு. எனக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன செய்யறது? சரோஜினிக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு அவ்வளவு பிடிக்கலையே. பாவம் நானும் அவன் மேல ஆசை வச்சிருக்கேன்னு நம்பிக்கையோட வருவா. எனக்கு அவளை எட்டி பார்த்து பேச கூட மனசு இல்ல. அவளை பார்த்தாலும் பாவமா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது? அவட்ட உண்மையை சொல்லிடட்டுமா? உண்மை தெரிஞ்சாவ என்னைய என்ன நினைப்பா? முதல்ல அவட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இத சொல்றது கூட இதுல என்ன இருக்கு? நான் தான் யாமினி மேல ஆசைப்பட்டேன், ஆனா அவ ஆசைப்படலையே. இத போய் அவட்ட சொன்னாவ என்ன நினைப்பா? சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்ல. அப்படியே சொன்னாலும் நாளைக்கு யாமினி பார்க்கும்போது கோவம் தான் படுவா. நான் என்ன செய்யறது இப்போ? சொல்லலாமா வேண்டாமா? பேசாம இருந்தா ஏதாவது நினைப்பாளே. எனக்கு அவட்ட பேசுக்கு என்ன இருக்கு? சரோஜினி எதுக்கு மறந்துட்டு இருக்க? அழாதம்மா, மேக்கப்லாம் கலைஞ்சு போயிரும். ஆள்கே நிறுத்தி இந்தம்மா பால் செம்ப கையில பிடி. கொண்டு போய் உன் புருஷன் கையில கொடு. கையில கொடுத்த உடனே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க பூ. எக்கா என்னம்மா? எக்கா நாங்க போக மாட்டேக்கா. எதுக்குமா? அங்க என்ன பியாய் பிசாசா இருக்கு? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன் தாமா இருக்காரு. எதுக்கு போக மாட்டீங்க? குழந்தை ரொம்ப நல்லவரு. எக்கா வேண்டாம். இங்க பாருமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆயிட்டுல. என்ன இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் குடும்பம். ஆனந்த் தான் உன் புருஷன். இல்ல இல்லையா? இல்லக்கா எனக்கு மாமாவை தான் பிடிச்சிருந்து. அதுக்கு இப்ப என்ன சொல்லியா? அந்த பியோதி இருப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தாம புறவாசல் வழியா வந்து ஓடனவை. அவன் உனக்கு மாமன் கோமை. அவன் உன்னை காதலிக்க கூட இல்ல, நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான். அவனை போய் நம்பிக்கிட்டு கிடைச்ச வாழ்க்கை தொலைச்சிடலான்னு பாக்குறியோ? இங்க பார் சரோஜினி, அக்கா சொல்றதை கேட்டுக்க. அம்மைய நானும் உனக்கு இந்த கல்யாணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சு வச்சிருக்கோம். நீ என்னடானா எங்களை அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறியோ? அப்படி மட்டும் ஏதாவது பண்ண நினைச்சான்னு வச்சுக்க, அம்மா உயிரோட இருக்க மாட்டா. எக்கா அப்படிலாம் இல்லக்கா. வேற எப்படி? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வர? எக்கா நான் அந்த ரூமுக்கு போவலக்கா. வாக்கா நம்ம வீட்டுக்கு போவோம். அங்க போய் என்ன செய்ய போற? அந்த மாட்டுக்கு தான் பியான் பார்க்கறேன். பியோதி எடுப்பா உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்திருக்கான். நீ என்னடான்னா மாட்டுக்கு பியான் பார்க்க போறேன், மாமன் கூட போறீங்க. காலை ஒடிச்சு தோல்ல போட்டுவேன். எக்கா என்ன அக்கா? ஒரு அளவுக்கு தான் நீ பேசியதுல கேட்க முடியும். அதுக்கு மேல கேட்டுட்டு இருக்க நான் ஒன்னும் சாதாரண அக்கா கிடையாது. இப்படிதான் வாழன்னு ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீயும் அப்படிதான் வாழணும். என் புருஷன் வழி மாறினாலே நான் வெளியே புதிக்கி விடுவேன். அப்படிப்பட்டவ தான் நான். ஏதோ மனசுல வந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இவர் தான் உன் புருஷன். சும்மா மயிலே மயிலேன்னு காலையில இருந்து இறங்க போடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இதுக்கு மேலாம் அக்கா கேப்பேன்னு நினைக்காத. பளிர் பளிர்னு கண்ணத்துல 4 இழு இழுத்து விடுவேன். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவர் தான் உன் புருஷன். அவர் தான் உனக்கு மாமா. என்ன ஆனாலும் அவர் கூட தான் நீ வாழ்ந்து ஆகணும். சும்மா அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன்னு எத்தனை நாள் வீட்டுல போய் கிடப்பா? என்ன அம்மா உனக்கு சோறு பொங்கி போடுவா, நீ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கியோ? அப்படிலாம் எதுவும் நடக்காது. இதுதான் உன் வீடு. இங்க இருக்க பாரு, தங்கமான மனுஷன் உனக்கு புருஷனை கிடைச்சிருக்காரு. அவர் ஒன்னும் என் புருஷன் மாதிரி கிடையாது. என் புருஷன் அப்படிப்பட்டவர் கூடயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அம்மா வீடுன்னு ஒன்னா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? என் புருஷனை திருச்சி நான் இங்கதான் வாழணும்னு நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீயும் உன் மனசை மாத்திக்கிட்டு அவர் தான் உன் புருஷன், இதுதான் உன் வீடுன்னு இரு. இதுக்கு மேலே சீத்த கண்ணீர் வச்சுக்கிட்டு இருந்தா செவுல பேத்து விடுவேன். என்ன செம்பப்படி? எக்க வேண்டாம். என்னது? பிடி உள்ள போய் அவர் முன்னாடி கண்ணீரை விட்டா கண்ணு ரெண்டா இருக்காது விடியதுக்குள்ள. எக்கா என்ன இப்போ கொன்ன நல்லா தொடச்சிட்டு போனே பாரு. ஐயோ சை பிள்ளையாது ஒன்னு
பொண்ணு எப்ப கல்யாணம் முடிச்சு வைப்பாவே அந்த ஆள் பிறந்த வீட்டை மறந்துட்டு ஓடலாமான்னு பாக்குது. இது என்னடான்னா அம்மா வீட்டுல போய் உட்காரணும்னு ஆசைப்படுது. எப்படிதான்